அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் பலியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோ, மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோ, இறைமையை தொலைத்தோ. மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உமதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உமதில்லம் வருகின்றோம். உமதன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எம்மை மாற்றிடுவாயே, நிறைவாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். பொதுக்காலம் 20ஆம் வியாழக்கிழமை திருப்பலியில் கலந்து இறை ஆசீர் பெற வருகை தந்திருக்கும் இறை மக்களையும் இத்திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் பங்கு தந்தை அவர்களையும் திருப்பலியில் நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் மகளிர் மறுமலர்ச்சி மன்றத்தார் சார்பில் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய வழிபாடானது மனமாற்றம் பெற்று புது வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் நம்மீது கொண்ட பேரன்பின் காரணமாக நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்து புது வாழ்வுக்கு அழைக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் புது வாழ்வுக்கு அழைப்பு பெற்ற நாம் அந்த அழைப்பை உணராமல் அலட்சியப்படுத்தும் போது தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகி இறை ஆட்சியில் நுழைய முடியாது என்பதை எடுத்து கூறுகிறது. எனவே இறைவன் தரும் அழைப்பை உணர்ந்து கொள்ளவும் நம்முடைய பாவங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும் வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னையாம் திருச்சபை என்று புனித பெர்னார்டு அவர்களுடைய விழாவை சிறப்பிக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி சொல்ல முடியும், அது புனித பெர்னார்டு மட்டுமே. அந்த அளவுக்கு ஈடு இணையற்ற உன்னதமான ஒப்புயர்வற்ற ஒரு சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்தவர் புனித பெர்னார்ட். பல திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார். விசுவாசத்தின் காவலராக, பிரிவினையின் காயத்தை ஆற்றியவராக, துறவற சபையை சீர்திருத்தியவராக, மறைநூல் அறிஞராக, சிறந்த சொற்பொழிவாளராக தன்னுடைய பல்வேறு முகங்களிலே அவர் பார்க்கப்படுகின்றார். தன்னுடைய 20வது வயதிலே
துறவற சபையிலே இணைந்து துறவற சபையினுடைய ஒழுங்குகளை மிகச் சிறந்த முறையிலே கடைபிடித்து அதற்கென்று புதுமையான வழிமுறைகளை எல்லாம் உருவாக்கியவர். சிஸ்டேர்ஷியன் என்று சொல்லக்கூடிய துறவு மடத்தில் தான் அவர் இணைந்தார். தான் மட்டுமல்ல, தன்னுடைய 5 சகோதரர்களையும் அதிலே இணைத்து, தன்னுடைய 2 மாமன்களையும் அதிலே இணைத்து, இன்னும் 30 இளைஞர்கள் அந்த துறவு மடத்திலே இணைந்து மிகச் சிறந்த ஒரு துறவு வாழ்வை மேற்கொண்டார்கள். 4 சுவர்களுக்குள்ளாக இந்த துறவு வாழ்வு என்பது அவருக்கு அமைந்து விடவில்லை. ஜெபத்தில் தபத்தில் இணைந்திருந்தார். ஆனால் அதே வேளையிலே இந்த சுவர்களுக்கு வெளியிலும் தன்னுடைய கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்தவராக அந்த காலத்திலே இருந்த பல்வேறு தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக திருச்சபையினுடைய நிலைப்பாட்டை மிக மிக சாதுரியமாக அழுத்தமாக எடுத்துரைத்தவர் தான் இந்த புனிதர். தன்னுடைய வாழ்விலே அவர் கொண்டிருந்த ஆழமான ஜெப வாழ்வு, அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அதுதான் அவரை ஒரு உன்னதமான ஒரு மனிதராக, ஒரு புனிதராக உயர்த்தி இருக்கின்றது. ஜெபத்தை குறித்து சொல்கின்ற போது அவர் சொல்லுவார், சோதனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஜெபம் என்னும் ஆயுதத்தை நாம் கையில் ஏந்தி கொண்டால் எந்த தொல்லையும் நம்மை அணுகாது, அது நம்மை பாதுகாக்கும், நம்மை காத்துக்கொள்ளும் என்பது அவருடைய உறுதியான நம்பிக்கையாக இருந்தது. இந்த நாளிலே நாமும் இந்த புனித பெர்னார்டை போல ஜெப வாழ்விலை, நம்பிக்கை வாழ்விலை நிலைத்திருப்போம். ஆண்டவர் தருகின்ற அற்புதமான இந்த அழைப்பை ஏற்று ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாழ நம்மையை ஆயத்தமாக்குவோம். 20 வயதிலே துறவற மடத்தில் இணைந்து ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா இளைஞர்களுக்கும் அவர் ஒரு முன்மாதிரி. இந்த உலக போக்கான வாழ்க்கையை விட்டு விலகி ஆண்டவருக்காக வாழ்கின்ற ஒரு நல்ல ஒரு மனநிலையை இந்த புனிதர் போதிக்கின்றார். ஆக இந்த நாளிலே ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ நம்மையை ஆயத்தமாக்குவோம். இந்த கல்வாரி பலியிலே அதற்கான இறையருள் வேண்டுவோம். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை மகிழ்ச்சியோடு கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்.
எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதா. நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் உம் வாக்குறுதிகளை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் வாயிலாக நம்பிக்கை ஊட்டுகிறார் இறைவன். பாவ சுமைகளால் தள்ளாடி தவிக்கும் மக்களுக்கு புத்துயிர் கொடுக்கும் இறைவன் நம்முடைய பாவ செயல்களை விட்டு மனந்திரும்ப அழைப்பு விடுக்கிறார். எனவே புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு நம் உள்ள கதவுகளை திறப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36 23 முதல் 28 முடிய இறைவார்த்தைகள். இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடம் இருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள்
கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. தூய நீரே, உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரே, உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 22 இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளரிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவருக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருள்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நரகத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளரிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளரிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைக்கப்பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது. நீங்கள் சென்று வயறார உண்டு மகிழ்ந்து செல்வதற்கு அழைப்பு விடுக்கின்றது. அரசர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணத்தை நடத்துகின்றார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை அவர் அழைக்கச் சொல்கின்றார். எல்லாம் தயாராக நிலையில் இருக்கின்றது. கொழுத்த காளைகளையும் கன்றுகளையும் அடித்து சமையல் தயாரான நிலையில் இருக்கின்றது. எனவே நீங்கள் சென்று அழைக்கப்பட்டவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிடுகின்றார் தம் பணியாளர்களை. பணியாளர்கள் அரசன் சொன்னவாறே சென்று அழைப்பு பெற்றவர்களிடம், உங்களுக்கென்று எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது, சமையலெல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது, நீங்கள் சென்று உண்டு மகிழ்ந்து வாழ்த்திவிட்டு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்ற போது, அழைப்பு பெற்ற ஒவ்வொருவரும் அந்த அழைப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுகின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், நான் கடைக்கு செல்கின்றேன். இன்னொருவர் சொல்லுகின்றார், நான் வயலுக்கு செல்கின்றேன். இன்னும் ஒருவர் கொடுமையாக அந்த பணியாளர்களை கொன்று விடுகின்றார். ஏன் இவர்கள் இப்படி நடக்கின்றார்கள்? அரசர் இரக்கமில்லாதவரா? அல்லது இந்த அரசருடைய திருமண விழாவில் இவர்களுக்கு கலந்து கொள்ள விருப்பம் இல்லையா? எல்லாம் தயாரான நிலையில் இருக்கின்ற போது இவர்கள் சென்று வயறார உணவருந்தி விட்டு வரலாமே, ஏன் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள்? ஒருவேளை அரசனுடைய மகன் திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற மணமகளை இங்கு இருக்கின்ற யாராவது ஒருவர் விரும்பி இருப்பார்களோ? அப்படியும் இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது அரசருடைய குடும்பம். ஏன் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள்? உண்மையிலே அரசர் இரக்க குணமுள்ளவராகத்தான் இருக்கின்றார். அவர் மீண்டும் சொல்கின்றார், எல்லாம் தயாரான நிலையில் இருக்கின்றது, அழைப்பு பெற்றவர்கள் வரவில்லை. ஆனால் நீங்கள் சென்று வழி ஓரங்களிலும் தெருக்களிலும் இருக்கின்றவர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் வந்து மனமாற வயறார உண்ணட்டும் என்று பணியாளர்களை அனுப்பிவிடுகின்றார். பணியாளர்களும் அவ்வாறே எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த திருமண மண்டபம் விருந்தினால் நிறைகின்றது. அந்த அரசன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து அழைக்கப்பட்ட மனிதர்களை, திருமண மண்டபத்தில் விருந்தினர்களை பார்க்கின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். ஏராளமான மக்களால் அந்த மண்டபம் முழுவதும் நிரம்பி இருக்கின்றது. குறிப்பாக பார்க்கின்ற போது அங்கே அழைப்பு பெற்ற வந்த ஒவ்வொருவருக்கும் திருமண ஆடையை அரசர் அன்பளிப்பாக கொடுத்தார். நம்முடைய திருமணங்களிலும் பார்க்கின்றோம், நெருங்கிய உறவினர்களுக்கு நாம் உடைகள் வாங்கி கொடுப்பது வழக்கம். அதுபோல அரசன் எல்லா மக்களுக்கும் அழகான உடையை வாங்கி கொடுத்தார். குறிப்பாக பார்க்கின்ற போது உடை என்று சொல்கின்ற போது அது ஒரு சரி சமத்தை குறிக்கின்றது. யூதருடைய திருமணத்தில் மிகவும் ஆடம்பரமாக எடுப்பார்கள். அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்க, பணக்காரன் என்கின்ற ஏழை பணக்காரன் என்கின்ற நிலை இல்லாமல் இருக்க, எல்லோரும் ஒரே மாதிரியான உடைகளை அணிவார்கள். எனவே சீருடை அணியாமல் அந்த திருமணத்திற்கு செல்கின்றவர்கள் ஏதோ ஒரு வெறுப்பின் காரணமாக செல்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். குறிப்பாக நாம் வாழுகின்ற சூழ்நிலைகளில் பார்க்கின்றோம். ஒரு பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம். அங்கே பணிபுரிகின்றவர்கள் சீருடையோடு செல்வார்கள். அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் சமம் என்கின்றது இந்த ஆடையானது காட்டி கொடுக்கின்றது. எனவே அரசன் தன்னுடைய அன்பு பரிசை விலையுயர்ந்த ஆடைகளை கொடுக்கின்றான். எல்லோரும் அணிந்திருக்கின்றார்கள், ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் அணியவில்லை. எனவே அந்த இரக்க நிறைந்த இந்த மனிதன், இந்த அரசன் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார், தோழா, நீ ஏன் திருமண ஆடை இல்லாமல் உள்ளே நுழைந்தாய்? எப்படி நீ உள்ளே நுழைந்தாய் என்று கேட்கின்றார். தோழா, நண்பா என்று சாதாரணமான ஒரு மனிதனை பார்த்து அரசன் கேட்கின்றான். ஆனால் அந்த மனிதன்
வாயடைத்து நிற்கின்றான். அவனுக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை, முடியவில்லை. எனவே தன்னுடைய பழைய ஆடைகளை அவனால் களைய முடியவில்லை. அரசன் கொடுத்த அந்த புதிய ஆடையை அணிந்து கொள்வதற்கு அவனுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. எனவே அரசனுக்கு கோபமாக இருக்கின்றது. நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆடைகளை தந்து வரவேற்று, நானே உங்களை வரவேற்று நீங்கள் அனைவரும் வயறார உண்ண வேண்டும் என்று நானே உங்கள் முன் நிலையில் வந்து நிற்கின்றேன். ஆனால் நீர் மட்டும் ஆடை அணியவில்லை. எனவே கோபம் கொண்டவராக அரசர் அவரை பிடித்து காவலாளியிடம் அழைத்து, அரசர் காவலாளி அழைத்து இவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி புறம்பே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று கூறுகின்றார். இயேசு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை விண்ணரசிற்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். அரசர் நம் கடவுள், அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அழைப்பு விருந்து என்பது இறைவனுடைய இரா உணவு. அழைப்புதல் என்பது திருவருள் சாதனம். கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய உரிமையை நாம் பெற்றிருக்கின்றோம். இறைவன் நம்ம எல்லோரையும் அழைக்கின்றார். பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு மகிழ்ச்சியாக என் இல்லத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் பல வேளைகளில் இந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் அவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக உண்டு குடித்து மகிழ்வதற்கு நாம் பல்வேறு காரணங்களை சொல்லிவிட்டு விலகிச் செல்கின்றோம். எந்த அளவிற்கு அவர் அன்போடு அழைக்கின்றாரோ அந்த அளவிற்கு நாம் வெறுப்போடு விலகிச் செல்கின்றோம். இயேசு அன்பானவர்களே, ஆடை என்று பார்க்கின்ற போது திருமுழுக்கின் மூலமாக இந்த ஆடை தரப்படுகின்றது. பெற்றோர்களையும் ஞானத்தாய் தந்தையர்களையும் அழைத்து அருள்பணியாளர் கூறுவார், பெற்றோர்களே, ஞானத்தாய் தந்தையர்களே, உங்கள் குழந்தையின் மீது போர்த்தப்படுகின்ற இந்த வெண்ணிற ஆடையானது மாசுபடாமலும் கரைபடாமலும் இறுதி வரை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதிக்கு நாம் ஆம் என்று சொல்கின்றோம். ஆம் இயேசு அன்பானவர்களே, எனவே ஆண்டவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய விருந்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உன்னதமான இத்திருப்பலியில் நாம் பங்கெடுப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லுகின்றோம். எனக்கு வேலை இருக்கின்றது. எவ்வாறு இந்த அரசர் அழைப்புதல் கொடுத்த அந்த மனிதர்கள் சொன்னாரோ, எனக்கு கடைக்கு செல்ல வேண்டும், எனக்கு வயலுக்கு செல்ல வேண்டும் என்று ஏராளமான வேலைகளை சொல்லி அந்த அழைப்பிலிருந்து மாற்றம் பெற்றார்களோ, அதுபோல நாமும் இன்றைக்கு இறைவனுடைய உன்னதமான அழைப்பிலிருந்து விலகிச் செல்ல பல்வேறு காரணங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இயேசு அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவரோடு பந்தியில் உணவருந்த அழைக்கின்றார். திருவெளிப்பாட்டு நூலிலே பார்க்கின்றோம், நான் உங்கள் கதவருகில் நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது கதவை திறந்தால் உள்ளே சென்று அவர்களோடு நான் விருந்துண்பேன். ஆண்டவர் நம்மோடு விருந்துண்ண நம்மை அழைக்கின்றார். எல்லாம் தயாரான நிலையில் இருக்கின்றது. நாம் சென்று அந்த அழைப்பை ஏற்று அவரோடு உணவருந்த வேண்டும். ஆனால் அதற்கு கூட நாம் பல்வேறு காரணங்களை காட்டி விலகி செல்கின்றோம். இயேசு அன்பானவர்களே, எனவேதான் ஆண்டவர் கூறுகின்றார், அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர். எனவே நாம் திருமுழுக்கின் மூலமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய உரிமையும் பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த உரிமையோடு அந்த கடமையோடு நாம் வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே ஆண்டவர் சொல்கின்றார், விண்ணரசுக்குரிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கொடுக்கின்ற இந்த அழைப்பை நாம் ஒவ்வொருவரும் உளமாற ஏற்று விண்ணரசுக்குரிய மக்களாக வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் ஏராளமான மக்கள் இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு 7.5 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இறந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இறந்த அனைவருடைய ஆன்மாக்களுக்காக ஜெயிப்போம். அதே வேளையிலே 2 கோடிக்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதிலிருந்து நல்ல உடல்நலம் பெறுவதற்காகவும் நம் அனைவருடைய தனிப்பட்ட தேவைகளையும்
ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நம்முடைய விசுவாச மன்றாட்டோடு எடுத்து கூறுவோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று மொழிந்தவரே, உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர்களாகவும் அவர்கள் செயல்கள் அனைத்தும் இரக்க செயல்களாக இருக்கவும் முழு துணிவுடன் சவால்களை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வால் பெருமைப்படுத்தவும் வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்றவரே எம் இறைவா. நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்தினுள் வாழ்வோர் அனைவரையும் பாதம் தருகின்றோம். அவர்கள் நீர் அருளும் புதிய இதயத்தை ஏற்றுக்கொண்டு உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் ஆறுதல் அடையவும் உமது தூய ஆவியால் அனைத்து விதமான இன்னல்களில் இருந்து புது பிறப்படையும் வேண்டிய வரங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. எங்கள் அன்பின் இறைவா, உமக்காக நாங்கள் வாழும் வரத்தை தாரும். எங்கள் வாழ்வில் இன்பங்கள் நிறைவுகள் என்று நாங்கள் கருதுவற்றை உமக்காகவும் பிறருக்காகவும் விட்டு கொடுக்க தியாகம் செய்ய நல்ல மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தருளும். நாங்கள் இழக்கின்ற ஒவ்வொன்றிற்கும் நீர் பல மடங்கு கைமாறு தருவீர் என்பதை உணர்ந்து வாழும் மனநிலையை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. அன்பு தந்தையே இறைவா, உமது அன்பையும் இரக்கத்தையும் பெற்று மகிழும் எம் இளைஞர்கள் உமது வார்த்தைக்கு மட்டுமே என்றும் பணிந்து உமது சாட்சிகளாய் வாழ அவர்களுக்கு அருள் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தவும் இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் இத்திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாறவும் அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலாற்றும் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. கருணை கடலே எம் இறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். உமது ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் அனைவர் மேலும் பொழிந்து இறை மனித உறவில் நாளும் வாழவும் வளரவும்
தேவையான வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்று கூறிய இறைவா, இதோ இந்த அருமையான இந்த திருப்பலிக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை இவர்கள் மீது பொழிந்து இவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுத்தருளும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் என்று கூறிய அன்பு இறைவா, எங்களுடைய இதயம் அன்பு செய்கின்ற இதயமாக, மன்னிக்கின்ற இதயமாக, பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற இதயமாக, மனமாற்றம் காணுகின்ற இதயமாக, இறை அருளை தேடுகின்ற இதயமாக, இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற வாழ்வாக மாற்றுகின்ற ஒரு இதயமாக எங்களுடைய இதயங்களை மாற்றியருளும். ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தில் அன்பு தீ பற்றியறிய செய்தருளும். தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல மனப்பான்மையை தந்தருளும். ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்திலே உம்மை நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் அனைவரையும், உலக மக்கள் அனைவரையும் விடுவித்து எங்களை காத்தருள வேண்டும் என்றும், இந்த பங்கு மக்கள் அனைவரையும், இந்த தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் அவருடைய தேவைகளையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. சிந்தனை சொல் செயல் உமக்காக, சிந்திடும் வியர்வையும் உமக்காக, மகிழ்வுடன் தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள், இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள், மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள், மனிதம் நாடும் மரங்கள், மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றே. மனம் நிறை பலியென ஈட்டிடுவார். பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. வாழ்வில் மகிழும் கணங்கள், தாழ்ந்து வருந்தும் தருணம், வாழ
உழைப்பில் உயரும் உணர்வும் உலகை உயர்த்தும் பணியும் மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றே மனம் நீரை பலியென ஈட்டிடுவார் பலியிட வருகின்றே என்னை பலியென தருகின்றே பலியிட வருகின்றே என்னை பலியென தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளோ. அதனால் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரல் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மகளிர் மலமலர்ச்சி மன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தூய உள்ளத்தோடு உம்மை அணுகி வரவும் மாற்றங்களை முன்னின்று எடுத்துச் செல்லவும் வேண்டிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் நிறைவாக பொழிந்தருளும். குறிப்பாக 25வது ஆண்டு வெள்ளி விழா இந்த நாட்களில் அவர்கள் புதிய திட்டங்களோடு செயல்பட வேண்டிய தூய ஆவியருடைய கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பொழிந்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றோ இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். அமைதி உரித்தாகுக. அமைதி உரித்து உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தம் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டுக்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கொரோனா தொற்று நோய்க்கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்புமிக்கவர்களே,
மகளிர் மறுமலர்ச்சி மன்ற 25வது வெள்ளி விழா நிகழ்வில் திருப்பலியில் தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர் அருள் பணியாளர் அனி சேவியர் அவர்கள். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் நமக்காக ஜெபித்து இந்த மகளிர் மறுமலர்ச்சி மன்றம் பல்வேறு மறுமலர்ச்சிகளை முன்னெடுத்து வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு முன்னோடியாக முன்னுதாரணமாக சமூகத்தை மாற்றுகின்ற ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்று எல்லா அருள் பணியாளர்களும் ஜெபித்திருக்கின்றோம். எனவே மாற்றம் என்பது நம்மிலிருந்து தான் புறப்பட வேண்டும். மாற்றத்தை நோக்கி புதிய செயல் திட்டங்களை தொடங்க இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இன்றைய நாளில் நமக்காக ஜெபித்த அருள் பணியாளர் அனி சேவியர் அவர்களுக்கு மகளிர் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளில் நம்மோடு எல்லா நிகழ்வுகளிலும் உடனிருந்து தோள் கொடுக்கின்ற நல்ல தோழனாக இருந்து செயல்படுகின்றவர் அருள் பணியாளர் பெனிட்டோ அவர்கள். தந்தை அவர்களும் இன்றைய நாளில் நமக்காக ஜெபித்திருக்கின்றார். அவர்களுக்கும் மகளிர் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளில் அழகான முறையில் இசை மீட்டியவர் அருள் சகோதர ஷெபின் மற்றும் அவரோடு இணைந்து பாடிய நம்முடைய பங்கினுடைய பாடற்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை கூட மகளிர் மறுமலர்ச்சி மன்றத்தினுடைய வெள்ளி விழா பாராட்டுகளையும் தொடர்ந்து நீங்கள் மாற்றத்தை நோக்கி வழிநடத்த தூய ஆவியார் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்கின்ற ஜெபத்தையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் தெய்வீக சமாதானத்திலும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் அஸ்திவாரங்களை நாம் மறந்து விடுகின்றோம். கட்டிடத்தை பார்த்து பெருமை அடைகின்றோம். இன்றைய நாளில் அஸ்திவாரமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு தந்தவர் அருள் பணியாளர் சர்ஜின் ரூபஸ் அவர்கள். அவர் மாதா தொலைக்காட்சியினுடைய நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய இயக்குநராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நமக்கு ஏற்கனவே 2 வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். அவர்களுக்கும் மகளிர் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற 2 சகோதரர்கள் தந்தையும் மகனுமாக வந்து சிறப்பாக தேனருவி மீடியாவை சிறப்பான முறையில் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
மாதா தொலைக்காட்சியில் அவர்கள்தான் அதற்கு முக்கியமாக பல்வேறு இடங்களுக்கு சென்று ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் நம்முடைய பங்கில் வந்து சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்த இருவருக்கும் மகளிர் மரபு மன்றத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தே, கலங்கிடும் மனிதனில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகையே உனக்களித்தான்,